வணக்கம் நண்பர்களே. ஓம் தத்புருஷாய வித்மகே வக்கரதுண்டாய தீமகே தன்னோ தந்தி பிரச்சோதயாத். ஓம் ஸ்ரீ சிவசக்தி சேனல். இப்போ நான் உங்களுக்கு எதை பற்றி சொல்ல போகிறோம், உங்களுக்கு எது வேணும் என்றாலும் எங்ககிட்ட நீங்கள் வாங்கிக்கலாம். இது முக்கியமான வசியப்பொடி தான். வசியம்னால் தவறான உறவுக்கு மட்டும் கிடையாது, ஆண் பெண் வசியம். சொல் பேசி யாரும் கேட்க மாட்டாங்க. ஆண் சொல் பேச்சு கேட்கல, பெண் சொல் பேச்சு கேட்கல, இந்த மாதிரி விஷயத்துக்கு எனக்கு வசியப்பொடி வேணும் அப்படின்னு கேட்குறாங்க நிறைய பேர். எல்லாம் எல்லாம் ஒற்றுமையாக இருக்கிறதுக்கு தான், வேறு இன்னும் நம்ம எதுவும் கொண்டு போகிறது எதுவும் கிடையாது. இப்போ ஆண் பெண் பேச்சு கேட்க மாட்டார். அதுக்கு இந்த பொடிகளை வச்சு நம்ம எப்படி வசியம் செய்கிறது அப்படின்னு தான். செய்முறையெல்லாம் நான் சொல்ல முடியாது, நீங்கள் செய்யவும் முடியாது. இது சொல்லலாம், நீங்கள் சொல்லுங்கள் நாங்கள் செய்கிறேன்னு கூட சில பேர் சொல்லலாம். ஆனால் அது ரொம்ப கடினமான ஒரு விஷயம். எங்ககிட்ட கிடைக்கும் அப்படின்றத உங்களுக்கு நான் வீடியோ போடுறேன். இது பார்த்தீங்கன்னா, இது ஒரு வேர்களை வச்சு எல்லா வேர்களும் இந்த வேர்களை வச்சு இந்த பொடி செய்கிறது. அதே மாதிரி இது இலையும் வேர்களையும் வச்சு செய்கிறது. இது எல்லாம் நாங்கள் பொடியாக பண்ணியிருக்கோம். எல்லாம் அப்படியே நைஸாக தூள் மாதிரி எல்லாமே பவுட்ரு எப்படி இருக்குதோ அந்த மாதிரி தான் நாங்கள் இதை செஞ்சுருக்கிறோம். அதே மாதிரி இந்த பொடி இது எல்லாமே வசிய பொடி தான். இப்போ வசியன்னா தவறான உறவு மட்டும்தான் வசியம் அப்படின்லாம் கிடையாது. இது எதுக்காக சொல்கிறேன் அப்படின்னா, இப்போ சொல் பேச்சு ஆணும் கேட்க மாட்டார், எங்கள் வீட்டுக்காரர் என் சொல் பேச்சு கேட்குறது கிடையாது, தவறான உறவில் இருக்கிறாரு, எங்களை அடிக்கிறாரு, உதைக்கிறாரு, இந்த மாதிரி எங்கள் பேச்சு கேட்குறதில்ல, எங்கள் வீட்டுக்கே வர்றதில்ல அப்படின்னு சொல்கிறவங்களுக்கும் இது வசியப்பொடி. இது ஆணுக்கு பெண்ணு வசியம் பண்ணி கொடுக்குற ஒரு பொடி. இது பெண்களை ஆண்கள் வசியம் பண்ணுறது இந்த பொடி. இதுதான் விஷயம். எதுக்காக நான் சொல்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எல்லாருக்கும் எல்லாம் கிடைக்கிறது கிடையாது. கிடைச்சதை நம்ம கோட்டை விட்டுருவோம். எப்படி கோட்டை விட்டுருவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நம்மக்கிட்ட அவங்க நெருங்கி பழகும்போது அவங்களுடைய விஷயம் நம்மளுக்கு தெரியாது. அப்போ என்னடா இப்படி பேசுகிறாரு அப்படி பேசுகிறாருன்னு சொல்லிட்டு அதே ஒரு காரணத்தை நம்ம குறைய சொல்லுவோம். இது எதுக்காக சொல்கிறேன், நம்ம மேலேயும் குறை இருக்கும். அப்போ நாம் அவங்களுக்கு மரியாதை கொடுக்காத பேசுவோம். அதனால் வெறுப்பு வந்துருச்சுன்னா இவங்கக்கிட்ட பேசக்கூடாது போடா அப்படின்னு சொல்லிட்டு, இந்த குடும்பத்தில் இவ்வளோ பிரச்சனை இருக்குது, இதுங்கெல்லாம் யாரும் சரி செய்கிறதில்ல அப்படின்னு சொல்லிட்டு சில வார்த்தைகளை எல்லோரும் நினைக்கக்கூடிய ஒரு விஷயந்தான். ஆணாக இருந்தாலும் சரி, பெண்ணாக இருந்தாலும் சரி, விட்டு கொடுத்து போனால் கண்டிப்பாக நாம் எதுவும் கெட்டு போக மாட்டோம். அந்த மாதிரி ஒரு விஷயந்தான் விட்டு கொடுக்கணும். அதே மாதிரி இந்த லவ்வர்ஸுங்கெல்லாம் எல்லாம் நிறைய பேர் ஏமாந்து போயிட்டுருப்பாங்க. காதலிச்சு கல்யாணம் பண்ணிக்கிறேன், உன்னை நான் திருமணம் பண்ணிக்கிறேன், எங்கள் வீட்டில் பேசிகிட்டு இருக்கிறேன் அப்படின்னு. அவங்களுக்கும் இந்த பொடி இருக்குது. இது வேறு ஒரு பொடி, இது தனியாக, இது வேறு, இந்த கலர் வேறு. சரியா? இது எல்லாமே வெவ்வேறு ஒரு பொடி தான். ஆனால் எல்லாமே வசியம்தான். நம்மளுக்கு வசியம் இல்லாத இந்த உலகத்தில் எதுவுமே நடக்காது, கிடைக்கிறதும் கிடையாது. இப்போ அந்த காலத்தில் மன்னர்களாக ஒரு வசியம் பண்ணி தான் ஒவ்வொரு விஷயத்தையும் செஞ்சு வந்தாங்களா. அதே மாதிரி தான் இந்த வசியம்னா தவறான உறவு, அதுக்கு தான் இந்த வசியப்பொடி அப்படின்றதெல்லாம் கிடையாது. என்னுடைய பையன் பேசி கேட்கல அப்படின்னு நிறைய பேர் கேட்குறாங்க, சொல்கிறாங்க. அவங்களுக்கு இந்த பொடியை பையனுக்கு கொடுக்கலாம். இது இதில் சேர்த்து கலக்கி கொடுக்கணும் அப்படின்றது நம்மளுடைய விஷயம், உடம்புல தான் இருக்குது. அது உங்களுக்கு தேவைப்படுறவங்க, இது எனக்கு தேவைப்படுது எனக்கு கொடுங்க அப்படின்னும் போது நீங்கள் நான் டிஸ்கிரிப்ஷனில் என்னுடைய நம்பர் கொடுத்துருக்கேன், அதுக்கு கால் பண்ணுங்கள். கால் பண்ணால் இதில் எப்படி கலந்து கொடுக்கணும் அப்படின்ற ஒரு முறையை நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஏன்னா அது வெளிப்படையாக சொன்னால் அந்த மாதிரி ஒரு மாதிரியாக நினைப்பாங்க. அதனால் சொல்கிறேன் நான். இது உங்களுக்கு தேவை அப்படின்னும் போது நீங்கள் இதை வாங்கிக்கலாம். எங்ககிட்ட கிடைக்கும். உங்களுக்கு தேவைப்படுறவங்க எனக்கு கால் பண்ணுங்கள், கால் பண்ணிவிட்டு வாங்கிக்கலாம். அதே மாதிரி தான் இது எல்லாருக்குமே உதவும். ஆண் பெண் வசியம்,
அம்மா என் பேச்சு கேட்கறதில்ல, எங்கள் அக்கா என் பேச்சு கேட்கறது கிடையாது, என்னுடைய உறவுகள் என் பேச்சு கேட்கறது கிடையாது, அந்த மாதிரி விஷயம். அதே மாதிரி இந்த சொத்து விஷயமெல்லாம் ஒன்று நிறைய சொல்லிகிட்டே போகலாம். அதில் எனக்கு வந்து அவங்க எனக்கு வசியமாகணும், என் சொல்படி கேட்கணும், இந்த மாதிரி ஒரு எனக்கு அவங்கக்கிட்ட எனக்கு பணம் வரணும், இந்த மாதிரி என்னை ஏமாற்றிட்டாங்க. அவங்களுக்கு கூட இதை நீங்கள் வந்து காப்பியில், டீயில், உணவில் எதில் வேணாலும் கலந்து கொடுக்கலாம். ஒவ்வொரு விஷயத்தையும் சேர்த்து நம்ம கலந்து கொடுக்கும்போது நம்ம பேச்சு கேட்கறதுக்கு தான், வேறு ஒன்றும் கிடையாது. சரிங்களா? அதனால் வந்து இது எல்லாருமே நீங்கள் வந்து பயன்படுத்தலாம். எந்த ஒரு தவறான இது வந்து அப்புறமா ஒரு சின்ன விஷயம் சொல்ல மறந்துட்டேன், முழுமையாக கேளுங்க. இது ஒருத்தர் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா வந்து, ஐயா இதை கொடுத்தா எங்கள் பிள்ளைக்கு எதனா ஆகிடுமா, எங்கள் கணவருக்கு எதனா ஆகிடுமா, வந்து அப்புறமா சைடு எஃபெக்ட் எதனா இருக்குமா அப்படின்னு கேட்குறீங்க. அதெல்லாம் கண்டிப்பாக 100% இருக்காது. இது எல்லாம் மூலிகை தான். அந்த காலத்தில் இந்த வைத்தியத்துக்கு வந்து பயன்படுத்தின இது மூலிகை தான். இது வந்து நாம் நினைக்கிறது வந்து இந்த முடி முளைக்குது, அது அப்படி முளைக்குது, இப்படி முளைக்குது எல்லாம் சொல்கிறாங்க, அப்படிலாம் செய்கிறாங்க அப்படின்னா வந்து அது என்ன பண்ணுவாங்கன்னா வந்து சில விஷயங்கள்லாம் வந்து வச்சுட்டு அதை செய்வாங்க. அது வந்து நல்லா அரைச்சி நல்ல கருப்பாக உண்டையாக வந்து கொடுப்பாங்க. அந்த விஷயம் நாங்கள் எதுவும் செய்கிறதில்ல. இது வந்து சைவம், சுத்தமான சைவம். சைவத்தை வச்சு நாம் செய்கிறது தான் இந்த மூலிகையினுடைய விஷயம். இது எல்லாமே எல்லாருக்கும் போடலாம், எந்த ஒரு சைடு எஃபெக்ட் வராது. அதனால் நீங்கள் தாராளமாக எங்கிட்ட கேட்டு வாங்கிக்கலாம். ஒவ்வொரு விஷயத்துக்கும் இது பாரு 4 விதமான எங்ககிட்ட பொடி இருக்குது. இது எல்லாருக்கும் தான் இந்த அளவுக்கு வந்து நாங்கள் செஞ்சு தான் உங்களுக்கு கொடுக்குறோம். தேவைப்படுறவங்க எனக்கு இது வேணும் ஐயா, எனக்கு நீங்கள் கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு வந்து கொரியர் மூலயமா வந்து நாங்கள் அனுப்ப முடியும். அதே மாதிரி உங்களுடைய அட்ரஸ்ஸு, உங்களது எல்லா விலாசம் என்ன, எந்த ஊரில் இருக்குதுன்னு சொல்லிட்டு நீங்கள் எனக்கு அனுப்பி விட்டிங்கன்னா கண்டிப்பாக நான் உங்களுக்கு வந்து இதை வந்து நான் கொரியர் போட்டுருவோம். நீங்கள் கொரியரில் அங்கேயே எடுத்துக்கலாம். மறுபடியும் மீண்டும் சொல்கிறேன், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இது டிஸ்கிரிப்ஷனில் என்னுடைய நம்பர் கொடுத்துருக்கேன், அதுக்கு கால் பண்ணுங்கள். அதே மாதிரி தொழில் விஷயத்துக்கும் மையங்கள் விஷயம் நிறையா இருக்குது. நான் உங்களுக்கு அடுத்த வீடியோவில் போடுறேன். இதையெல்லாம் தயார் பண்ணுறதுக்கு 2-3 நாள் ஆயிடுச்சு. நான் வீடியோ போட்டு தயார் பண்ணுறதுக்கு லேட் ஆகிடுச்சு. அதனால தான். வணக்கம் நண்பர்களே.